சென்னையில படிக்கிற ஒரு செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவனோட ஹோல் ஜேர்னியுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் எப்படி எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணா, எப்படி ஃப்ரீலான்சர் ஆனா, அண்ட் எப்படி பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கொடுத்து இப்போ 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு க்ரோ ஆயிருக்கா அப்படிங்கிறதான் மொத்தமா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நம்ம எப்படி எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஃப்ரீலான்சரா எப்படி கன்வெர்ட் ஆகுறது, அண்ட் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் பிடிச்சி நம்ம எப்படி க்ரோ ஆகுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக்கான கிளாரிட்டியை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நம்பலாம். அவனோட எடிட்டிங் ஜர்னி 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போதான் நான் பெருசா சீரியஸா யோசிச்சதே கிடையாது. படத்துக்கு போறது, பொண்ணுங்களை கிரிக்கெட் எடுக்குது, ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுறது, நிறைய ஃபன் பண்றதுன்னு தான் நாங்களா இருந்தோம். பட் அவனுக்கு ரொம்ப பேஷனேட்டா ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு, அதுதான் எடிட்டிங். அப்பவே அவன் சின்ன சின்னதா போட்டோ எடிட் பண்ண ஆரம்பிச்சான் மொபைல்லயே. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கை மாஸ்டர் வீடியோ எடிட்டர்னு அதுல வீடியோஸ் வந்து மொபைல் எடிட் பண்ண ஆரம்பிச்சான் அன்டில் 12th வரைக்கும். பட் ஒன்ஸ் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு லேப் வாங்கி கொடுத்தாங்க. லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், டாவின்சி ரிசால்வ், போட்டோஷாப்னு எல்லா பெரிய எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸுமே எடுத்து பயங்கரமா அவன் ஓனா கத்துக்க ஆரம்பிச்சான். வித்தின் 6 monthsல அவன் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு எடிட்டராகவே அவன் வந்து அவனை மாத்திக்கிட்டான். பட் அவனுக்கு வந்து எடிட்டிங்ல தான் இன்ட்ரெஸ்டே தவிர ஒரு கான்டென்ட் கிரியேஷன்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை. ஃப்ரீலான்சர் எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சர், அதுக்கப்புறம் ஃபிவர், அதுக்கப்புறம் அப்வொர்க், இப்படி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கா. அந்த வெப்சைட்ஸ்ல வந்து இவனுக்கு தனித்தனியா வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து இவன் எடிட்டிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண வச்சுக்கிட்டான். அதுல இவனோட ஒர்க்ஸை வந்து இவனோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து செட் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி அவனுக்கு குட்டி குட்டியா கிளைண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிளைண்ட்ஸ் மூலமா அவன் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. பிகாஸ் அவன் மேக்ஸிமமாவே ஒரு $10 to $15 சம்பாதிச்சிருப்பான். விச் இஸ் ஒரு 900 to 1,500 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். ஸோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணி நமக்கு பெரிய ரிசல்ட் இதில் வரலையே அப்படின்னு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் வந்து அவனை ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. மேக்ஸிமம் சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் தான் அவனுக்கு கிடைச்சாங்க. ஸோ அவன் அந்த ஷார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தான். அந்த ஃப்ரீலான்சிங்கே தூக்கி போட்டு 6 months எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருந்தான். அப்போதான் அவனுக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைச்சது. இன்ஃப்ளூயன்சர் கிட்ட ஒரு ஃப்ரீலான்சரை ஜாயின் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மதன் கௌரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து நான் வந்து இப்போ மெயில் பண்றேன். இப்போ மதன் கௌரிக்கு வந்து நான் வந்து இப்போ எனக்கு எடிட்டிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா ஒரு மெயில் பண்ணி நான் என்னோட ஒர்க்ஸ்லாம் வந்து நான் அவருக்கு சென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு வேலை ஒரு எடிட்டர் நீடா இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாரு, அவர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ரெஸ்பாண்ட் பண்ணி என்னோட ஒர்க்ஸ் பார்ப்பாரு. பார்த்து அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் என்ன ஹையர் பண்ணிப்பாரு. மந்த்லி இந்த மாதிரி என்னோட வீடியோஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து நீ எடிட் பண்ணி தாப்பா அப்படின்ற மாதிரி அவர் கூட சொல்லுவாரு. அவர் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்குன்னு நீங்க மதன் கௌரிக்கு போயிட்டு நீங்க மெயில் பண்ணி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கம்பெனி பொறுப்பாகும். தம்பிகளே, சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. இப்படியும் ஃப்ரீலான்சரா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸா வந்து அவன் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து அவன் வந்து எப்படி சொல்றது மெயில் பண்ணிட்டே இருந்தான் அவனோட ஒர்க்ஸ் வச்சு. பட் ஸ்டார்டிங்ல அவனுக்குமே பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. பட் அவன் இதுல கன்சிஸ்டன்டா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அவனோட ஒர்க்ஸ் இவனோட ஒர்க் கேட்டாரு. இவனோட ஒர்க்ஸ் அனுப்புனா, இவன் ஒர்க்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அப்பத்துல இருந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்து ஹையர் பண்ணிக்க ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் மந்த்லி ஒரு வீடியோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு வீடியோ கொடுத்தாரு. இப்போ மாசத்துக்கு 10 வீடியோ வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ 10 வீடியோ வந்து இவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இருந்து வாங்கி அவருக்கு எடிட் பண்ணி கொடுப்பான். அண்ட் அந்த 10 வீடியோக்கு ஒரு பேக்கேஜா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 to 20K வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லாம 2 இல்ல 3 இன்ஃப்ளூயன்சர் தான் யோசிச்சு பாருங்க, ட்ரிபிள் மடங்கு ஆகும். ஸோ மந்த்லி அவனோட இன்கம் வந்து ஒரு 50 to 60K வந்துடும். மினிமம் ஒரு 30 வீடியோ அவன் வந்து எடிட் பண்ணி கொடுத்தாலே. இப்படி 3 இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு அவன் மந்த்லி 60,000 வந்து அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணணும், நீங்க வந்து ஃப்ரீலான்சரா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது எடிட்டிங் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பேசிக்கா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் வந்து போட்டோஷாப், தம்ப்நெயில் எடிட் பண்ணணும்னா போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், வந்து டாவின்சி ரிசால்வ், டிஏ கலர் கரெக்ஷன் பண்ணணும்னா. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா ஒரு 3-4 வெப்சைட்ஸ் இருக்கு, 3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கில்ஃபுல்லா கத்துக்கணும். நிறைய டுட்டோரியல்ஸ் யூடியூப்லேயே இருக்கு. அந்த யூடியூப்ல இருக்க நிறைய டுட்டோரியல்ஸை பார்த்து நீங்க கத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஒரு நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து
வந்து உங்களோட ப்ரொஃபைல்ஸை போட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அவங்களோட கிளைண்ட்ஸை. அது அப்படி இல்லைனாலும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ட்டையுமே வந்து டிஎம் பண்ணி அவங்களுக்கு எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு உங்களோட ஒர்க்ஸ் அனுப்பி நீங்கள் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 இதுவும் இருக்குது. பட் 2த்துலையுமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் போத் இருக்குது. ஸோ நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு எடிட்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு இருந்திருந்தீங்கன்னா ஓகே நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அந்த ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அதாவது ஒரு எடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு டுட்டோரியல்ஸ் ஏதாவது நான் போடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.